நம்ம வீட்ல தினமும் இருக்கிற ஒரு பழம். ஆனா அதோட உண்மையான பவர் நமக்கு என்னன்னு தெரியுமா? சாதாரண வாழைப்பழம்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இது அத விட பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட். அதுதான் நேந்திரம் பழம். இன்னைக்கு இந்த வீடியோல நேந்திரம் பழம் சாப்பிட்டா உடம்புக்கு என்ன நடக்கும்? அதோட 7 முக்கிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். நேந்திரம் பழம் தென்னிந்தியாவுல குறிப்பா கேரளால அதிகமா பயன்படுத்தப்படுற ஒரு வாழைப்பழம். இது சாதாரண பனானாவை விட பெருசு. அதோட கனமும் சுவையும் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இத அப்படியே சாப்பிடலாம். இல்லாட்டி அவிச்சு சிப்ஸ் ஆக்கியும் சாப்பிடலாம். பேபி ஃபுட்டா குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுக்கலாம். நேந்திரம்பழம் நேச்சுரல் சுகர் நிறைஞ்சது, அதனால இது உடனடியா உடலுக்கு எனர்ஜி கொடுக்கும். கால நேரத்துல இதை சாப்பிட்டா நாள் முழுக்க டயர்ட் ஆகாம எனர்ஜியா இருக்கலாம். ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கும் மசில் கெயின் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்கிற நார்ச்சத்து நம்ம டைஜஷன் சிஸ்டம் சரியா வேலை செய்ய உதவும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க உடல் பலம் குறைவா இருக்கிற மாதிரியோ இல்ல ஒல்லியா இருக்கிறீங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சுன்னா, வெயிட் கெயின் பண்ணணுமா அப்படின்னா நேந்திரம் பழம் ஒரு நேச்சுரல் சொல்யூஷன். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் இது சேஃப் அண்ட் ஹெல்த்தி. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகமா இருக்கு. அதனால இம்யூனிட்டியும் ஸ்ட்ராங் ஆகும். சாதாரண சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனையில இருந்து உடம்ப ரெசிஸ்ட் பண்ணும். பவரும் கூடும். அது மட்டும் இல்லைங்க, இதுல இருக்கிற பொட்டாசியம் நம்ம பிளட் பிரஷரை பேலன்ஸா வச்சுக்க உதவும். அதனால ஹார்ட் ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னும் க்ளோ ஆகும். கண் பார்வையும் நல்லாவே தெரியும். நேந்திரம் பழத்தை அவிச்சு மசிச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். சத்தும் நிறைஞ்சது. அதனால தான் இந்த சிம்பிளான நேந்திர பழம் ஒரு பவர்ஃபுல் சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். நம்ம டெய்லி டயட்ல இதை சேர்த்துக்கிட்டா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல ஹெல்த் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.